வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளது. ஸோ அதில் மெல்ல கற்கும் மாணவர்கள், அந்த மாணவர்களும் 5 மதிப்பெண்களை உறுதியாக தேர்வில் எழுதுறதுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மெல்ல கற்கும் மாணவர்கள் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக வாங்குகிறாங்க, 2வது ஃபெயில் ஆகிறாங்க, தேர்ச்சி அடையாமல் போகிறாங்க. ஸோ அதை தவிர்க்கணும் என்பதற்காக 5 மதிப்பெண் வினாக்களையும் நம்ம படிக்க வைக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக குறித்து கொடுத்து அதை படிக்க வைக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு தயார் செஞ்சுருக்கிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 கேள்விகள், 16 கேள்விகளுக்கு நான் விடைகளோடு கொடுத்துருக்கேன். ஒரு 2 கேள்வி மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், எளிமையாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக 5 மதிப்பெண்கள் வாங்கிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஒரு 3லிருந்து 4 மதிப்பெண்கள் உறுதியாக வாங்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் நல்லா படிக்கக்கூடிய 100 மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து இந்த கேள்விகளை படிச்சுக்கோங்க. பட் கூடுதலாக படிச்சுக்கோங்க. இந்த பதில்கள் கூடுதலாக நீங்கள் எழுதணும். மீத்திறன் மிக்க மாணவர்கள், நான் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ மீத்திறன் மிக்க மாணவர்கள் நீங்கள் நிறைய இன்னும் எழுதணும். ஸோ அதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 18 கேள்விகளை நல்லா படிச்சுக்கலாம். காலாண்டு தேர்வுக்கும் சரி, அரையாண்டு தேர்வுக்கும் சரி, அதே நேரத்தில் முழாண்டு தேர்வுக்கும் இது பயன்படும். அதனால் மெல்ல கற்கும் மாணவர்கள் இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வாட்சி பார்த்தாலே போதும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நாட்டு வருமானம் கணக்கிடும் முறைகள் பொருளியலில் இருக்குது, ஃபஸ்ட் லெசன். நாட்டு வருமானம் கணக்கிடும் முறைகள் அப்படிங்கும்போது நாட்டு வருமானத்தை 3 முறைகளில் கணக்கிடலாம். செலவின முறை, வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை. செலவின முறை அப்படிங்கிறது ஒரு நாட்டின் செலவின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது. வருமான முறை அப்படிங்கிறது ஒரு நாட்டின் வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது. மதிப்பு கூட்டு முறை அப்படிங்கிறது இடைநிலை பண்டத்தின் மொத்த மதிப்பை கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பு கிடைக்கும். எளிமையானது, நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி வெர்சைல்ஸ் உடன்படிக்கையினுடைய ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகள். ஜெர்மனி போர் இழப்பீட்டு தொகை வழங்கணும். அதே மாதிரி போலந்து என்னும் நாடு புதிதாக உருவாக்கப்பட்டது, மீண்டும் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஜெர்மனிக்கு படைகள் வைத்துக்கொள்ள அனுமதி கிடையாது. ஸோ இந்த மாதிரி எளிமையான பாயிண்ட் தான், கண்டிப்பாக நீங்களும் படிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கேள்வி கொடுக்காம இருப்பேன். ஐநாவினுடைய அமைப்பு மற்றும் சாதனைகள், அதை முடிஞ்சால் ஒரு 4 லைனாவது படித்து வச்சுக்கோங்க மெல்ல கற்கும் மாணவர்கள். என்ன அடிக்கடி கேட்குறாங்க, ஐநாவின் அமைப்பு மற்றும் சாதனைகள், செயல்பாடுகள். இந்த கேள்வி நான் கொடுக்கல. ஸோ அதையும் சேர்த்தா 19 கேள்வி ஆயிரும். சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா உலகமயமாக்கல் எதிர்கொள்ளும் சவால்கள், வேலைவாய்ப்பு பிரச்சனையை ஏற்படுத்தும், குழந்தை தொழிலாளர் மற்றும் அடிமைத்தனத்தை உருவாக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஊதியங்கள் குறைவாக கிடைக்கும், உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கேள்விகளுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ மாணவர்கள் முழுமையாக படிங்க. அது மாதிரி 2ஆம் உலகப் போரினுடைய விளைவுகள், முதல் உலகப் போர் ஏற்பட காரணங்கள், அது மாதிரி நாட்டு வருமானம் அறிவதன் அவசியம். ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் விடைகளோடு கொடுத்துருக்கேன். அது மாதிரி இமயமலையின் முக்கியத்துவம், உட்பிரிவுகள். சரிங்களா? அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று, காடுகளின் வகைகளும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் மொத்தம் 20 கேள்விகிட்ட சொல்லிட்டேன். காடுகளின் வகைகளும் ஐநாவினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகள், இதை நான் சொல்லலைன்னு சொல்லியிருக்கேன். காடுகளின் வகைகள் உங்களுக்கு தெரியும், எத்தனை வகையான காடுகள் இருக்குது. அதே மாதிரி மண் வகைகள் முடிஞ்சால் அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேள்விகளே போதுமானது. ஓரளவுக்கு மண் வகைகள்லாம் 2 மார்க் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதை எழுதினாலே போதும். ஸோ தேர்வில் நீங்களும் அதிக மதிப்பெண்களை பெறலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் கிடைக்கும். அதில் PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். தெரியாதவங்க டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். நன்றி.